வாராகி அம்மன் பிறந்த கதை மற்றும் தெய்வீக வடிவத்தின் விளக்கம். இந்து மத புராணங்களின்படி வாராகி அம்மன் துர்காதேவியின் ஒரு அம்சமாவார். ஒரு சமயம் இரத்தபீஜன் என்ற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்டபோது அவனது இரத்தத்திலிருந்து புதிய அசுரர்கள் தோன்றியதால் அவனை அழிப்பது கடினமானது. இந்த சவாலான சூழ்நிலையில் துர்காதேவி தனது சக்தியை 7 பாகங்களாக பிரித்து சப்த கன்னியர்களை உருவாக்கினார். இந்த சப்த கன்னியர்களில் ஒருவரே வாராகி அம்மன். மற்றொரு புராணக் கதைப்படி திருமால் வராக அவதாரம் எடுத்தபோது பூமியை காக்க பன்றி வடிவம் எடுத்தார். அப்போது அவரது துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தேவி எடுத்த வடிவம்தான் வாராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகிறது. இந்த இரு கதைகளும் வாராகி அம்மனின் உயர்ந்த தெய்வீகத் தன்மையையும் அசுரர்களை அழிக்கும் சக்தியையும் எடுத்துக்காட்டுகின்றன. வாராகி அம்மன் ஒரு தனித்துவமான ரூபத்தைக் கொண்டவர். அவர் காட்டுப்பன்றியின் தலையையும் மனித பெண் உடலையும் கொண்ட ஒரு தெய்வம். இது அவரது வலிமையையும் பயமற்ற தன்மையையும் குறிக்கிறது. இவர் பொதுவாக கருப்பு நிற ஆடை அணிந்து தனது சிம்ம வாகனத்தில் கம்பீரமாக வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார். கருப்பு நிறம் தீய சக்திகளை ஈர்த்து அழிக்கும் அவரது ஆற்றலை குறிக்கிறது. இவரது 8 திருக்கரங்கள் அவரது பல்வேறு சக்திகளையும் ஆயுதங்களையும் தாங்கியுள்ளன. ஒரு கரத்தில் ஏர்கலப்பை வைத்திருப்பது விவசாயத்தின் செழிப்பையும் வாழ்வாதாரத்தையும் குறிக்கிறது. மற்றொரு கையில் உள்ள சூலம் தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றலை காட்டுகிறது. ஸ்ரீசக்கரம் உலகப்படைப்பின் இரகசியங்களையும் பிரபஞ்ச ஆற்றலையும் குறிக்கிறது. கதாயுதம் அவரது அசைக்க முடியாத வலிமையையும் நீதியையும் நிலைநிறுத்தும் தன்மையையும் காட்டுகிறது. சங்கு புனித ஒளியையும் தெய்வீக அறிவிப்பையும் குறிக்கிறது. அங்குசம் கட்டுப்பாட்டையும் பக்தர்களை வழிநடத்தும் தன்மையையும் உணர்த்துகிறது. மற்ற இரு கரங்களில் உள்ள அபய முத்திரை பக்தர்களுக்கு பயமற்ற தன்மையையும் வரத முத்திரை வேண்டிய வரங்களை அருளும் தன்மையையும் அளிக்கின்றன. இந்த வடிவத்தின் ஒவ்வொரு அம்சமும் வாராகி அம்மனின் பன்முகத் தன்மையையும் சக்தியையும் வெளிப்படுத்துகிறது. வாராகி அம்மன் வழிபாடு மற்றும் வரலாற்றுச் சான்றுகள். தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் ஒரு முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார். அவரது உக்கிரமான வடிவம் தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றலை கொண்டதாக நம்பப்படுகிறது. வாராகி அம்மன் வழிபாடு பழங்காலம் தொட்டே இந்தியாவிலிருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இதற்கு பல வரலாற்றுச் சான்றுகள் உள்ளன. தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வாராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார். இதற்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. மாமன்னர் ராஜராஜ சோழன்தான் கட்ட விரும்பிய தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவில் வந்து காட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன.